இன்றைக்கு புது தலையங்கமாக எல்லையில் ஆனந்தத்துக்கு அது இதுக்குள்ளே வரட்டும் நான் சொல்கிறேன். ஸோ பிண்டாண்ட பிரம்மாண்ட ரெண்டு இருக்கு. மைக்ரோ கோஷம் உண்டா, மேக்ரோ கோஷம் உண்டா, ஆளவு கடவுள். அதை பற்றி இன்றைக்கு படிக்க போகிறேன்டா. நான் இருக்கேன் என்ன நல்லா தான் நான் பார்த்தேன். முக்கியமான டாபிக் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த இண்டிவிஜுவல் அந்த லார்ட். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தமே இல்லை. அப்போ பிரம்மதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கீழறங்கி வந்து சொல்ல வேண்டியிருக்கேன்னா உபனிஷத்தில் பூரணமதம் தப்பை சொல்லி போட்டு விளங்க இல்லையா கீழறங்கி, அடுத்த விளங்க இல்லையா கீழறங்கி கடைசியாக அது மாதிரி தான் வந்திருக்கு. என்ன பண்ணுறது, நான் மொழிபெயர்த்துடுறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்க. There is identity, oneness between the microcosm and the macrocosm. Evam pindanda brahmandayor aikyam sambhutam. ரெண்டுக்கும் இந்த ஜீவாக்கும் சிவாக்கும் தொடர்பு உண்டு. அம்மா இப்போ கொஞ்சம் முடிச்சிருக்கா வந்துருக்க. த பார்ட் இஸ் நெவர் செப்பரேட் ஃப்ரம் த ஹோல். எது பாட்டாக இருந்தாலும் இல்லை அது முழுமையில் எந்த வித்தியாசமும் இல்லை, ஒன்றாக தான் இருக்கு. இப்போ முழுமையில் ஒரு பாட்டு ஒரு அங்கம்தான். இப்போ முழுமை கடவுள் நம்மெல்லாம் ஒரு அங்கம். அந்த முழுமையில் ஒரு சின்னத்தை எடுத்தாலும் அது முழுமையாக இருக்க பூரணமாக இருக்க முடியாது. ஆகவே பாருங்க, அதை விளங்கப்படுத்த பரவாயில்லை. தொடக்கம் என்னது, இதில் பஞ்சபூதங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று சாதாரண இந்த குரோசன் சொல்கிறோம், மற்ற சட்டில்ன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளோட உடம்பு மனிதன் நம்ம அதை உடம்பு அதுலேருந்து அந்த முழு பஞ்சபூதங்கள் டோட்டல் பஞ்சபூதம்தான் நம்ம ஒருவரும் இந்த உடம்பும். இந்த உடம்பு சூக்ஷ்ம உடம்பு ஆகியிருக்கிறது. சொல்லுங்க. உதாரணத்துக்கு நம்மளோட மனம், ஒரு ஆள் தனித்தனி மனம் இரண்ய கர்ப்பான்ற முழு மனத்தில் ஒரு அதே மாதிரி நம்முடைய இந்த தூல சரீரம் அது இதிலிருந்து அந்த முழு அதிலிருந்து வந்திருக்கு. ஆகவே நமது இந்த தூல சரீரம் பிண்டாண்டம் அது அந்த முழு விராட்டிட ஒரு பகுதி. total gross body Brahmanda. So the individual and the total enjoy a part whole relationship. அப்போ அது அனுமான்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன எப்படி நினைக்கிறான்னு ராமர் கேட்டாராம். தேத புத்தியாது தாசோகம், நான் உடம்பு நினைக்குள்ள நீ மாலிக் பாஸு, நான் உண்டு சர்வன். ஜீவ புத்தியாது தோது அம்சக்கா, அதுதான் இந்த இடம். நான் ஒரு ஜீவன், ஜீவாத்மா நினைக்குள்ள நான் உனது ஒரு அங்கம், அதுதான் இந்த இடத்துல வரும். ஸோ நம்மளோட ஒவ்வொருவரையும் உண்மையான காரணம் அடிப்படை எங்கிருந்து வந்தோம் என்றது அந்த சத்திய பொருளாகிய பிரம்மன் ஆத்மன் என்ற சத்தியம். அது சொல்ல என்னது, however the original cause of the total gross and subtle element is the truth, the person. நம்மளோட முட்டண்டும் எங்கே அது ஆத்மா.
ஆமாம் தான். அந்த விஷயம் என்னென்னா, எது காரணமோ அது காரியத்தை பரவி இருக்கும். என்ன உதாரணம்? காரணமலை, காரணம் காரியமலை, காரணம் என்ன? தண்ணி. இப்போ தண்ணி அலை முழுக்க பரவி இல்லை. அதான் சொல்கிறேன். Therefore, in essence, they are identity with the individual. அதை தான் சொல்ல வரேன். ஆகவே இல்லை, நம்ம ஒருவருக்கும் இந்த பரம்பொருளுக்கும் இல்லையே இணை பிரியாத சம்பந்தம் உண்டு. அலைக்கும் தண்ணிக்கும் உதாரணம் எடுத்தால் இணை பிரியாத சம்பந்தம் உண்டு. அதுதான் சொல்கிறேன். The waves are only part of the ocean in terms of names and form, but in respect of the essence of water, they are one. பேர் உருவம் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளோட அடிப்படை என்னென்ன ஆத்மன் அவையெல்லாம் உண்டாதான் இருக்கு. சரி, அப்போ ஹனுமான் சொன்ன மாதிரி நான் ஜீவாத்மனுக்குள்ளே உண்டு அங்கே ஒரு அம்சம் நான். அதை பற்றிய விளக்கம் என்ன விளக்கம்? The essential oneness is explained further thus. இப்போ என்ன நமக்கு இவ்வளவு தூரம் சொல்லியும் இல்லை ஒன்று தலைக்குள்ள ஏற மாட்டேன். உடனே அவர் கீழே இறங்கிட்டு வந்து இதை சொல்கிறார். நம்ம பாருங்கள். The reflection of truth Brahman which identify with the gross body is called the individual jiva. அந்த பரம்பொருள் பிரம்மன் இந்த உடம்போட தன்மயமாகி தான் இந்த உடம்பு நினைக்கக்குள்ள அவருடைய பேர் என்ன? ஜீவாத்மா. ஆனால் அந்த மனிதன் தான். அதோட சிரமம் பாருங்க. த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ட்ரூத் பிரம்மன் விச் ஐடென்டிஃபை, அதுதான் அது உள்ளது, அது மட்டும்தான். ஆனால் நீ இந்த உடம்போட அப்படி பண்ணிட்ட வடியா நீ ஜீவாத்மா ஆயிட்ட. The individual by nature consider the Lord Ishvara to be essentially different from himself. அதான். ஆகவே நான் வேறு, கடவுள் வேறு. உண்மையாக இல்லை, ஆனால் நம்ம இருக்க நிலையை அவர் விளங்கப்படுத்துகிறார். கொஞ்சம் படிக்குள்ள யோசிச்சேன், என்ன சொல்லி தான் ஆகணும். ஆகவே நீங்கள் முதலாவது படிக்க வந்துட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. நம்ம அதே ஆத்மன், அதே பிரம்மன் ஆத்மன் இந்த அறியாமையை என்றால் கட்டுப்பட்டு எதால்? அறியாமையால். த கண்டிஷன் பை இக்னரன்ஸ், அவித்யா, அறியாமை. அவர் என்ன சொல்கிறது? இண்டிவிஜுவல், நான் ஜீவாத்மா. நம்ம வேன் அது மற்ற பக்கம். அந்த பரம்பொருள் மாயா, அதுவும் அவித்யா, ஆனால் மாயான்னு சொல்கிறோம். இது அவித்யா, அது மாயா. அதால் கட்டுப்பட்டுருக்கக்குள்ள அவருடைய பேர் கடவுள், லோர்டு, இறைவன் இருக்கு. அதுக்கு பரமும் சேர் அழகான உதாரணம் சொல்கிறேன். நல்ல பாம்பில் விஷம் இருக்குது, அதுக்குள்ளாக இருக்குது, அதுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் புஷ்ண்டேண்டா அவங்க தூரத்தில் நான் பாட்டு போயிடல, அந்த விஷயம் அங்கே வந்து ஓடுது. வெளியே பார்த்தேன்னா புஷுக்கண்டா அது செத்து போகுது. அப்போ அது மாதிரி தான் நமக்கு இருக்க அவித்யா சில நம்ம கிளியர். இப்போ நமக்கு இருந்த அறியாமை நம்மளை கட்டி போட்டு இல்லை அவ்வளோ பாடுபடுத்து, பிறவி, மறுபிறவு, துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட அறியாமை. ஆனால் பரம்பொருள் இருக்க மாயா அவருக்கு அடிமையாகவும் அவர் கண்ட்ரோலுக்குள்ளேயும் இருக்கிறபடியே அவருக்கு அது ஒன்று செய்ய அந்த உதாரணம் மாதிரி. விஷம் நல்ல பாம்புறது வாயில் அது கொண்டு செய்யாது போல். ஆனால் நமக்கு வேண்டாம். அவ்வளோ. ரெண்டு பேருக்கும் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுக்குள்ளே வித்தியாசம். அதை இந்த கண்டிஷனிங்கன்னா கட்டுப்பாடு ஒரு என்ன அப்போ நமக்கு நான் ஜீவன் நினைக்கிறேன். இப்போ ஒன்று படிக்கக்குள்ளே எனக்கு மேலே எனக்கு கோபம் வந்தது. என்னடா திரும்ப முதல் படிக்க வந்தாச்சு. அது சரி, நான் என்ன பண்ணுறது?
அது விலங்கு அடிக்கீழே வந்தானே ஆகும். ஸோ இப்போ நம்மளை அறியாமை நீ அதுவாக இருக்கிறாய் தத்துவமசி, ஆனால் எனக்கு ஒன்றும் விலங்கல்ல. அதனுடைய அது அது அறியாமை எவ்வளோ காலத்துக்கு அதாப்டி. சோலோங்க அது நோஷன் தான். நான் இண்டிவிஜுவல், அது நான் ஜீவாத்மா பரமாத்மா, அவர் கடவுள், நான் இந்த இருக்கிறேன் என்று இணங்கி இருக்கும் வரையும் நோ வே. அவ்வளோ நான் பாசிக்கிறேன் பாருங்கள். So long as the notion that the individual and the Lord are essentially different remains, till then there is no redemption from the samsara, which is in the form of repetitive birth, death and so on. இது அது கடவுள் நான் இருக்கும் வரையும் பிறவியிலேருந்து நீ தப்பவே முடியாது. பிறவி வந்தால் துன்பம், அதுலேருந்து தப்ப முடியாது. அப்போ அதுக்காக தான் உலகம் படித்தது இதுவரையும். பாருங்கள், ஆத்மன் பிறலாம் படித்து முடித்து லாஸ்ட் போர்ஷனில் வருது. அது தெரியுது. குருநாதர் பார்க்குறாரு ஒன்று முழங்கள். Due to that reason, the notion that the individual essentially different from the Lord should not be accepted. அதான் அப்போ என்ன செய்யணும், நம்ம நான் வேறு கடவுள் வேறு என்ற இந்த ஐடியாவை நீ ஒத்துக்கொள்ள கூடாது. ஒத்துக்கொள்ளணுமா? ஒத்துக்கொள்ள இது தப்புற வழி ஒன்றே உண்டு. இதன் தலைக்குள்ளே அப்படி தான் இருக்குது. எல்லோரும் அப்படி தான் நடக்கிறாங்க. இவரும் கேட்டால் என்ன ஊர் உலகம் அப்படி தாங்க. ஓகேயா, முட்டாள் சொன்னால் கேட்பாங்க. அதை நீ ஒத்துக்கொள்ளாதே. இவ்வளவும் படித்தாதான் தத்துவமசி. தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், தெள்ள தெளியாட்டியும் சீவன் சிவலிங்கமே தான். உனக்கு தெரியாதன்ற அறியாமை தான் தெள்ள தெளியன்னு சொன்னாங்க இல்லையோ? கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார். எதுக்கு? அப்போ உனக்கு மெஞ்ஞானமும் இல்லை, கூர்த்த அதுவும் இல்லை, கூர்மையும் இல்லை, உன் அறிவில் அவனே அப்படி இருக்க. அதை கொண்டு வா, இது விளங்கும். இதுக்குலையே த ட்ரூத் பிரம்மன் இஸ் இன்ஃபினிட். அதை விளங்கப்படுத்த. அந்த பரம்பொருளோ அண்டம் கடந்தது, அதுக்கு அளவே இல்லை, அது இன்ஃபினிட். ஸோ அந்த பரம்பொருள் வெங்கடேசன் சொல்லுமா, இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் infinitely in infinite ways because it is infinite. அதுதானே சொல்கிறவாங்க. இட் வீல்ஸ் இட் இன்னரண்ட் கிரியேட்டிவ் பவர். அவர் தன்னை விளங்கப்படுத்துகிறார், காட்டிக்கொள்கிறார். அவர் லீலை ஏகோகம் பகுஷ்யாமா, நான் உண்டாக இருக்கிறேன், பலவாக போகிறேன். அதால் என்ன நடக்குது? த டோட்டல் கண்டிஷனிங் மாயா, அதை பயன்படுத்தி அவர் மாயா பயன்படுத்தி அவர் இந்த உலகமாக தெரிகிறார். பொருள்களாகவும் உயிர்களாகவும் முடியுங்க தெரிகிறார். அம்மா ட்ரூத் வித் கண்டிஷனிங் ஆஃப் மாயா இஸ் கால்ட் த லோ. அதான் சத்தியம் ப்ளஸ் மாயா. மாயா மேலே விளங்கப்படுத்து. அது என்னது? அவர கொண்ட்ரோலுக்குள்ளாக இருக்கிறது. அவர பேர் ஈஸ்வரா, கடவுள், லோட். அவர் இப்போ என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றுக்கும் அவர் பொறுப்பாக இருக்கிறார். சரியானே? அடுத்தது நம்ம அவரை கும்பிட்றோம். அவர் ஆல் பவர்ஃபுல், சர்வ சக்திமான். நம்ம அல்ப சக்திமான், அவர் சர்வ சக்திமான். ஆல் நோயிங், சர்வஜன், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எங்கும் பறந்துள்ளார், சர்வ வியாபி. அவர் இந்த உலகத்துக்கு காரணமும் உலகமாகிய காரியமும் அவரே தான். மெட்டீரியல் அண்ட் எஃபிஷியன்ட் கோர்ஸ். இதில் விஷயம் என்னென்னா, என் பெருமானுக்கு அவர் அந்த பெருமை தெரியும். ஆகவே இந்த மாயை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. த லார்ட் ஆல்வேஸ் நோஸ் ஹிஸ் ட்ரூ நேச்சர் அண்ட் டஸ் நாட் கெட் ஓவர் பவர்ட் பை மாயா. இந்த மாயா அவரை அந்த இதுக்குள்ள விஷம் பாம்பை என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல் he remain in full control of Maya
and is thus called the Lord of Maya, Mayapati. அவர் பேர் என்ன? மாயாபதி. மாயர பத்தி பத்தினி. ஹிஸ் மாயா இஸ் ப்ரிடாமினன்ட். அதானே என் பெருமான்ற இந்த மாயா சாத்விகம் சொல்லுங்க. ஆனபடியா அதை அவர் கட்டுப்படுத்தாது. பகவத்கீதையில் வருது, எல்லா புலன்கள் ஊடாகவும் ஒளிமயமாக இருக்கிறண்டா அது சாத்தியம் இருக்கு. நமக்கு ஒரு நாளும் இருக்கிறல. ஸோ வென் ஒன் டேக் ரெஃப்யூஜ் இன் ஹிம் ஒன் லிபரேட்டட் ஃப்ரம். அதானே அதில் வருது பகவத்கீதையில், மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 14ஆவது ஸ்லோகத்தில் இருக்குது. நீ இதிலிருந்து தப்புறண்டா என்னிட சரணாகதி பண்ணு. தப்புறண்டா 7ஆம் அத்தியாயம் 14ஆவது ஸ்லோகத்தில் இருக்கு. அப்போ நம்மளை பற்றி சொல்ல வேணும். இப்போ ஜீவா இவ்வளவு சொன்னது ஈஸ்வரா கடவுளை பற்றி. இப்போ ஜீவா நான் அது அழகான உதாரணம் எல்லாத்தையுமே இருக்குது. நிறைய வாளி இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. சூரியன்ற பிரதிபிம்பம் அதில் தெரியுது. அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வாழும். சூரியன் அங்கே இருக்குது, அது சிவரும் அவர் இறைவன் பகவான் கடவுள். தண்ணி இந்த சட்டில் பாடி, இப்போ அதில் ரிஃப்ளெக்ஷன் எது சூரியன் உடனுக்குள்ள அதை நான் ஒன்று இருக்கணும். மாறு ஜீவாத்மா, மாறு ஜீவா. ஓ நான் ஜீவாத்மான்றக்குள்ள இந்த வாளி, இந்த உடம்பு, தண்ணி, தச்சு சூக்ஷ்ம சரீரம். இப்போ நான் தனி ஒரு பக்கெட்டும் ஒரு ஜீவாத்மா. ஸோ இந்த சின்ன சின்ன அதான் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்கிறேன், பிம்பம், சூரியன்ற பிம்பம் தான் இருக்குது. இந்த ஒரு இதில் ஒரு சூரியன், அதில் ஒரு பாருப்போ 100 வாளி தான் 100 சூரியன்ற இது இருக்கும். சரிதானே? அது மறந்து போயிட்டு அங்கே இருக்க சூரியன் தான் நான், இது என்னது பிம்பம் பிரதிபிம்பம்ன்றதை மறந்து நான் இங்கே இருக்கிறேன். அதை பற்றிய பேச்சே இல்லை. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஸோ நான் இந்த வாளிக்குள்ளே கட்டுப்பட்டவன். இந்த வாளிக்குள்ளே இந்த இருக்குது, நான் இந்த இருக்குது. அப்போ வாளி சூல சரீரம், தண்ணி சூக்ஷ்ம சரீரம், அதுக்குள்ள ஜீவா அந்த ரிஃப்ளெக்ஷன் சின்ன ஒரு சீரியல். ஆனால் இதுக்கு தெரிந்தால் நான் இந்த சூரியன்தான், ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கபடியா இதை பிரதிபம்பம் உனக்கு தெரிஞ்சால் நீ அதை பாதிக்கப்பட மாட்டேன். அதுக்கு தானே அவ்வளோ ஒரு முயற்சி பண்ணுறோம். நான் எஸ், ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் தெரியும். அதுதான் சூரியனை பார். அதான் அழகான உதாரணம். நீ கண்ணாடியே இல்லை நம்ம மூத்த பார்க்குறாய், சரி, உண்ட ஒரிஜினல் மூவ் இங்கே இருக்கபடியாதான் முடி. தெரியுது, இது இல்லைண்டா. இப்போ அந்த அறிவை பார்த்து நான் என்று சொல்கிற இந்த நான் இருக்கிறேன்டா, அந்த ஒரிஜினல் நான் இருக்கிறபடியால் இது அறிவோடு பார்க்கும். அதான் அந்த என்ன இன்றைக்கு அற்புதம். உன்னை தேடு, நீ எங்கே இருக்க? நான் என்ற ஒன்றே இல்லை, ஜீவாத்மா ஒன்றே அற்புதமாக உலகப்படுத்துகிறான். எல்லாருக்கும் அனுப்பிவிட்டு அது மாயா அணிஞ்சு சொல்கிறேன். பியூட்டிஃபுல். தேர்டு உன்னை எங்கே இருக்கிறாய்? நீ அதான் இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துக்கு வாரத்துக்கு எவ்வளோ பரிணாமத்தில் எவ்வளோ உச்சம், எவ்வளோ அடியும் உதயம் பட்டிருக்கணும். ஆமாம், காணாதில்ல, பட்டால் தான் அந்த கேள்வியே வரும். So if it realizes that it is light alone, that it plays around in the water unaffected. கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தான். அதான் அந்த ஜீவன் முக்தர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம்.
அவங்களும் இந்த இருக்கிறாங்க. அவங்க தொட்டும் தொடும் பட்டும் படாமல் சுதந்திரமாக இதால் ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறார். ஸோ அது மாதிரி இப்போ அது சொன்னால் தான் இது இந்த similar the truth reflected in the buckets of the gross body. And what is the subtle body is called individual ஜீவாத்மா. தெரிதானே? ஸோ அதில் உண்மையான தன்னுடைய சத்தியத்தை உணராமல் நான் இந்த உடம்புண்டு நினைத்து கொண்டிருக்கிறது. கவனம் ஏண்டா நானும் பார்க்குறேன். இப்போ பாருங்க போகிறீங்க என்ன ஒன்றும் வரல, விதியாவது விளங்கி கொள்ளுங்க. He forgets the true nature and thinks he is the body. இல்லை, thereafter he thinks that every other objects and beings are different from himself and the Lord Ishvara to be summoned far away from him. நான் வித்தியாசம், நீங்களாம் வித்தியாசம், கடவுளா என்ன எப்படி தெரியும்? யார் கண்டா? நம்ம டாக்டர் கேட்டிங்கண்டா கொஞ்சம் பேருக்கு ஆகும். கடவுளா யார் கண்டா? இந்த இருக்குது உடம்பு, இந்த இருக்குது சாப்பாடு, காப்பியோ மற்ற வேற அது சொல்லி 15 நாள் எல்லாம் மாப்பிள்ளையோ அவுட் அவரோட கேட்கணும் பிடிச்சி நீ என்ன. அதான் நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் என்றும் நெஞ்சு பொறுக்குதில்லை. அதை லைட்டை போடுமா. ரெண்டாவது ஒன்றுமாண்ணா விளங்கா எல்லாம் வித்தியாசம். என்ன நான் வித்தியாசம், நீ வித்தியாசம், அந்த மாமரம் வித்தியாசம், அந்த இது வித்தியாசம், இது எல்லாம் வித்தியாசம். நான் நீ கடவுளா வேண்டா. The Lord Ishvara to be summoned far away from him. அங்கே இருக்காராம்பான், வைகுண்டத்தில் கைலாசத்தில் இருக்காராம். The vision born of ignorance is so deeply rooted that even when he is told that he is not finite, he does not accept it. இவ்வளவு ஆழமாக 84 லட்சம் பிறவியில் நான் பயிற்சி பண்ணி வந்திருக்கேன். என்ன அது நீ இப்படி படாதன்னு சும்மா வந்து எங்களை நீ யாரு சொல்கிறது? கரெக்ட் தானே இல்லையா? அந்த போலி சுவாமியார் நேற்று ஜோக்கு ஃபோட்டோ எடுத்து வருது, நேற்று தான் சொன்னாங்க அங்கே பாத பூஜை அந்த வீடு அவர் வீடு. எஸ் நான் சொன்னேன் வெரி குட். நம்மளோட பாவம் எல்லாம் அவங்க போய் சேர்ந்துருந்தாங்க. நான் அதான் கொஞ்சம் உறுதியாகவும் சௌக்கியமாக இருக்குது. காரணம் இப்போ விளங்கு. ஸோ திஸ் விஷன் born of ignorance is so deeply rooted that even when told that he is not finite, he does not accept it. அது சங்கராச்சாரிய உபனிஷத்தோடு வருது. நீ செய்கிற அவ்வளோ திருவிளையாடலையும் அட்டூழியத்தையும் யாரும் சொல்லலை. எந்த புத்தகத்தில் இந்த பகவதியில் எங்கே போய் கரியாங்கட்டு புள்ளப்புறம் இருக்கா? எந்த இடத்துல இருக்கு? உபனிஷத்தில் இருக்கா? இல்லையே. எங்கே இருக்குது? ஒரு எங்கே இருக்குது? ஊருலாம் இந்த இருங்க எம்பாடிமெண்ட்டாக ஊருலாம். நான் எங்களோட அம்மாட்ட நான் நேரடியாக கேட்டேன் இந்த கேள்வி. அவோ கிரேட், தப்ப முடிஞ்சா தப்புமானே, இதில் ஒரு உப்பு சப்பு இல்லை, ஒரு சாரு என்ன என்ன கவலையாக இருக்கு. அது 8-9 புற தான் வந்தது, பரவாயில்லை. இருந்தாலும் வந்துட்டேன், மற்றவங்களுக்கு அதுவும் வரல இல்லையா? ஸோ நீ ஒத்துக்கொள்ள மாட்டேன்ற அப்பா. அதான் ஆரை சொன்னாங்க, மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். இருந்தால் எனக்கு அது என்ன இறைவன் பெரிய திருவாரூர். அவங்க பெரியவனாக தெரியும். அவங்க சொன்ன அப்படி அச்சடிச்ச மாதிரி அவங்க சொல்கிறா அஜய் முழுதே விட்டுருவேன். அது என்ன பைத்தியம் சொல்கிறது நான் சொல்கிறது. ஏன் அரே அவங்க மகான்கள் அந்த வழியிலே நடந்து இதை அன்று அன்னை சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும்? அதான் நம்மளோட குறைபாடு. This false identification and the notion of difference has been with him from beginningless time.
இவ்வளோ 84 லட்சம் பிறகு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இந்த இதை நான் திடீர்னு இன்னொரு 84 லட்சம் பிறகு எடுத்தது பிறகு மேபி மே நாட் பி. நான் சொல்கிறேன் தெரியாது, ஒரு கஷ்டப்பட்டு விளையாடுறீங்க. ஏன் அது பிகின்னர்ஸ் பெஸ்ட் டைம். ஆனால் இதில் ஜோக் என்னென்னா அழகான உதாரணம் அது. இன்றைக்கும் நான் பார்த்துனேன். இன்னும் ரஷ்யன் தெரியுமோ? தெரியாது. எப்போ இருந்து தெரியாது? அப்புறம் அதுக்கு போது தெரியுமோ? தெரியாது. அப்போ அதுக்கு தொடக்கம் இல்லை. ஆனால் ரஷ்யன் படிச்சுட்டேன்டா அது தெரியும், முடிஞ்சு. அப்போ இந்த இதில் விசேஷம் என்னென்னா தொடக்கம் இல்லை, ஆனால் முடிவு உண்டு உண்டு இந்த அறியாமை. இப்போ நமக்கும் இவ்வளவு தொடங்கின இல்லை, அது தொடக்கம் தெரியலை, ஆனால் இதை முடிக்கிறது இப்போ இப்படி முடியும் ஒரு செகண்டில். In fact, it is the cause of the endless births that he goes through. இது இந்த தவறான ஐடென்டிஃபிகேஷன், அடையாளப்படுத்துது. இதோட முன்னாள் இந்த இருக்குண்ணா. எஸ், man desires to be complete, be happy and exist forever. சரிதானே? அது வரைக்கும் அதெல்லாம் வேணும் அவருக்கு. சச்சிதானந்தம் வேணும் எனக்கு. ஆனால் சத்தும் வேணாம், சித்தும் வேணாம், ஆனந்தமும் வேணாம். ஆனால் அது வேணும். நான் இருக்கணும். அதான் சொல்கிறேன். என்னது? நான் கம்ப்ளீட், ஃபுல்லாக பூரணமாக இருக்கணும். நான் சந்தேகமாக இருக்கணும். நான் சாகக்கூடாது. சரிதானே? எனக்கு எல்லாம் ஞானம் எல்லாம் இருக்கணும். அப்போ நீ அதான் தேடுறாய். ஆனால் அதை சொன்னோடனே நீ அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் இல்லையோ? He therefore runs after that which he thinks will make him happy. அதானே? இப்போ இன்றைக்கு நல்ல திருவிளையாடல் இருந்தேன். அது எனக்கு அந்த புலப்பொருள்களில் புலனின்பங்களில் துன்பந்தான் இருக்கின்றது. என்ன பாசி அவங்க போய் சாப்பிட்டேன். நல்ல கறி சுவையாக இருந்து சாப்பிட்டேன். இல்லை அது கொஞ்சம் குழப்பம் பண்ணி போட்டான். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலமா இல்லை இருந்து. இப்போ ஆனால் உங்களுக்கும் வந்தது என்னப்பா, கல்யாண வீட்டில் வந்து பனங்காட்டு மரக்கறியை கொஞ்சம் வெட்டி விட்டா என்ன இவன் சொல்லுவான், யார் ஜனா, மாமா விட்டு இவக்கு வயிற்று கூத்தோம் இரவில் 12 மணிக்கு. நான் சொன்னோம் கேட்டோம். அடுத்த நாள் போய் என்ன இப்படி தானே அவ்வளோ பஞ்ச புலன்களும் இல்லை. அந்த அளவு கவிஞர் அது என்ற ஒரு அறிவுரை வருது. அதெல்லாம் பிரதான உங்களுக்கு அனுப்பிடுவேன் எல்லோரும். அதை பிரம்மா படைத்தார். அரை மனிதர்களை, தேவர்களை, அசுரர்களை. அவங்க எங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லுங்க. அவ அன்னைக்கு இடிக்குது தோ இல்லை அதனால் அப்போ முதல் கேட்டு மனிதர்கிட்ட கேட்டாலாம், உனக்கு விளங்க என்னண்டு? கொஞ்சம் விளங்குது. நல்லா சரியான பிசினி கஞ்ச பயல்கள். நல்லா தானம் கொடு, சேவை செய், தானம் கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான், அவ்வளோதான். உனக்கு போயிட்டோம். அப்புறம் அசுரம் வந்தான். அவனுக்கும் அப்போ இடிக்குது தோ வேணும். கொஞ்சம் நான் எனக்கு விளங்குது. என்ன தயாக்கரம். இந்த அசுரர்கள் எல்லாருக்கும் இல்லை அடி உதை மற்றவங்களை துன்பப்படுத்துறதுல ஆனந்தம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ தயை கொடு, அன்பு செய், கருணை செய், விளங்கிட்டு போயிட்டோம். அப்போ இந்த 3வது தேவர்கள் வந்தாங்க. அவருக்கும் தோன்றோடனே அது தௌமியான்னு சொல்கிறது. தௌமியாண்டா புலநடக்கம். சொல்லுங்க, அளவோடு அறிவவி. அதான் அது மனுஷன் சொல்லுது. 3 மனிதனுக்கு தான் சொன்னது. அதுக்கு நம்ம 3 நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவன் சொல்கிறாங்க, எஸ் எங்களிட காப்ப எல்லாம் இருக்குது. சொர்க்கம் என்றாலே இன்பத்தை அனுபவிக்கிறது இடம், அங்கே துன்பமே இல்லை. அப்போ அதை என்ன பண்ணுறது? அதையும் அளவோடு அவங்க சொன்னாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது அப்படிங்கிட்டு போயிட்டு வாங்க அனுப்பிவிட்டார். அப்போ என்ன சொல்கிறாங்க? இது அவன் சொல்கிறான், அதே போ ரன்ஸ் ஆஃப்டர் தட் விச் ஹி திங்ஸ் மேக் ஹிம் ஹாப்பி. நோ. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரு நாள் விஜயலட்சுமி சொன்னா,
எங்கே போய் கொண்டக்குள்ள கிராமத்து பட்டிக்காடு ஒரு ஹோட்டல் படம் அவன் சொல்கிறான் நாயோட மோஷன் அவன் சொன்னேன் எனக்கு. அப்படி தான் நம்ம நிறைய இப்போ நம்ம எச்சரிக்கையா அதான் நான் சொல்கிறேன். இந்த மகான்கள் சாப்பிடக்குள்ள பிராணாயஸ்வா பானாயஸ்வா வியானாயவா சமானாயஸ்வா உதானாயஸ்வா பிரம்மணே ஸ்வா என்று தான் சாப்பிடுவோம். அப்போ இந்த உடம்பை இயக்குற பிராணனுக்கு நீ கொடுக்குற ஆகுதின்னு சொல்கிறது அந்த யாகத்தை நீ சாப்பிடல. அப்படி கவனமாக இருந்தால் நீ சாப்பிட்ற ஐட்டமும் கவனமாக பொருத்தமாக இருக்கும், நீ சாப்பிட்ற அளவும் இது பிரசாதம் இல்லையோ. எஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறார், எனக்கு ஆசை இருக்குது அது நிறைவேற்றணும், அது நான் ஓடணும் ஆடணும் செய்யணும் பிடிக்கணும் ஆக்ஷன் தொடங்கியாச்சு. அப்போ அது என்ன மாதிரி ஒரு காரியத்துக்கு சொல்லுங்க அன்றைக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்றுக்கும் அது இல்லை. நீங்கள் அந்த ஒரு 3வது தியரியை சொன்னீங்க அன்றைக்கு தேர்ட் லோ சொல்லுங்க. சரிதானே. நீ ஒரு ஆக்ஷனை ஒரு காரியத்தை செய்தா அது பலன் வரும், கட்டாயம் வரும். நல்லதை கட்டேன்டா அது தெரியாது, ஆனால் அதை அடுத்தது அது உன்ற மனதில் பதிஞ்சு அது சொல்கிற வாசனா திரும்ப செய்வாது. இந்த அடிக்ஷன் இருக்கவங்களை கேட்டு பாருங்களேன் இல்லை, அவளுக்கு தெரியும் இது, ஆனால் தங்களால் ஏன் அது ஒவ்வொருவனோட பிளட் செல்லுக்குள்ளே போயிட்டு அந்த அடிக்ஷன் அந்த பழக்கம் அதாவது அவங்களோட வில் பவரால் அதை நிப்பாட்ட முடியாது. பாருங்க என்ன அது கிட்டத்தட்ட நம்மெல்லாம் அப்படி தான். நம்ம இந்த உலகத்தை இருக்கிறதுக்கும் அடுத்த பிறகு எடுக்கிறதுக்கும் காரணம் இல்லை இந்த பழைய வழக்கம். சும்மா இருந்து என்ன இந்த புள்ள ஊட்டிக்காரன் சும்மா இருந்தா பணம் வரும் வராதுல்ல. நான் இதை சொல்கிறேன் நான் சொல்கிறேன்டா தயவு செய்து நான் என்னை பெரிய சிரமமாக இருக்குது சொல்கிறது. ஏன்டா திரும்பவும் முதலாவது அடி இந்த முதலாவது அடி ஃபஸ்ட் ஸ்டெப் அவங்க எவரெஸ்ட்டு போயிட்டு உள்கிட்டு வந்து பரவாயில்ல. Those result when enjoyed or suffered causes impressions which again give rise to desires. அதானே ஒரு காரியம் செய்தாய் அதில் பலன் இல்லை நல்லா இருக்கலாம் தீமையாக இருக்கலாம், அதை மனதில் பதிஞ்சு திரும்பவும் அதை நீ செய்வோம். அதுலேருந்து தான் இந்த பெரிய பாருங்க எனக்கு சரியாக விருப்பம். புத்தமான் சொன்னார் அந்த துறவிகளுக்கு என்ன, நீ குருடனாயிரு செவிடனாயிரு ஊமையாயிரு முடவனாயிரு அப்படி சொன்னார். என்ன அர்த்தம்ண்டா இல்லை இந்த பஞ்ச புலன்களும் அது பழக்கப்பட்டு போச்சு, ஆனால் நீ கண்ட்ரோல் பண்ணு. எவ்வளோ எதை பார்க்கணுமோ அதை பார், என்ன எதை பார்க்கக்கூடாது பார்க்காத, எவ்வளோ முக்கியமோ என்னது கால்களால் பயனன் கரை கண்ட நுரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனன் கை கால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கை கால் கூப்பி தொழீர் கண்கால் காண்மின்களோ. என்ன வரண்டா அதை செய்.